இந்த பொண்ணு தான் வேணும். அப்படி என்ன பண்ணிக்கிட்ட? தேவா, உங்களை பார்த்தா இந்த மாதிரி பேச மாட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியில் 10 மாதிரி வேலையான வீடியோ மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் பார்த்துக்கணும். நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஸ் வரும். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இந்த வீடியோ எடிட் வந்து ஃபஸ்ட்டு அலர்ட் மோஷன் ஆப் தேவை. அலர்ட் மோஷன் ஆப் இல்லாதவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இந்த வீடியோக்கான புக் மார்க் ஆப்ஷன் ஒரே ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, வாங்க வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். என்ட்ரன்ஸ் பேஜ் எப்படி இருக்கும்? கீழே ப்ராஜெக்ட் நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் எதுவுமே பேஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ ஆல்ரெடி எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஃபோட்டோலாம் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபோட்டோ பண்ணிட்டோம் சேஞ்ச் பண்ணால் போதும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து கரெக்டான சைஸில் கிராப் பண்ணி தான் போடணும். அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும். ஓகே, வாங்க அந்த ஃபோட்டோ எப்படி கரெக்டான சைஸில் கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் பிசை கன்மே நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு NNCC ரேஸ் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதுமாரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆன பிறகு சைடில் ப்ரெஸ் ஐக்கான் மாதிரி கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியம் கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறோ அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியல் பார்க்குறமே இந்த ஆக்டர் இமேஜெலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த இமேஜெல்லாம் வேணால் கலெக்ட் பண்ணிங்க. ஓகே, நீங்கள் எடிட் பண்ணி எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறோம் அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ வந்து சின்னதாக ஃபுல் ஜூமிங் கொண்டு வந்துட்டு பார்க்கலாம். மேலே 3 பட்டன் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கேம்பஸ் எனக்கு கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ண நினச்சிங்கன்னா சைடில் 3 ட்ரெஸ் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ ஜூமிங் ஆகும். லெஃப்ட் சைட் ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ சின்னதாகும். ஒன்றரை அளவுக்கு ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ இன்னும் கீழே கொண்டு வர நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ணுறா லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. ஓகே, இந்த ஃபோட்டோ கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி இருக்கும். அது பார்த்து வேறு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே தேர்ட் ஒரு ஆப்ஷன் உட்கார ஃப்ரேம் PNG நம்ம கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தா ஃபோட்டோ லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்ட பேர் எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. கீழே சேவ்னு இது சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருவோம். கேலரி சேவ் ஆகும். எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்சர் எல்லாமே இதே ஆர்டரில் கிராப் பண்ணி வச்சுங்க. நான் வீடியோ லென்த்தாக போகிறதால ஒரே இமேஜ் மட்டும் சொன்னேன். இதே ஆர்டரில் பார்த்து கிராப் பண்ணி வச்சுங்க. கிராப் பண்ணி வச்சு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் நீங்கள் டெக்ஸ்ட் லேயர்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபாண்ட்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி எல்லாம் அப்படியே தான் வரும். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இங்கே ஆட் ஒரு இமேஜ்னு வரும். இந்த இடத்துல எப்படி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இந்த ஆட் ஒரு இமேஜ்னு வரும். அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு கலர்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். செகண்ட் ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, செகண்ட் ஃபோட்டோ செட் பண்ணியாச்சு. இதுமாரி எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஆட் ஒரு இமேஜ்னு வரும். அந்த இடம்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ லென்த்தாக போன்றதால ஒரே மட்டும் சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்துட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் சொல்கிறேன். ஆட் ஒரு இமேஜ்னு வரும். அந்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்லுன்னு வரும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி வரும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் ஃபோட்டோ எதுவோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். கரெக்டாக பார்த்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி பார்த்து வேறு நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்கும். அதே நீங்கள் ஏற மாதிரி கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரேம் ரேட் வந்து லோவில் இருக்கும். ஃபுல் கொடுத்துட்டு குவாலிட்டி வந்து லோவில் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தா எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆக தான் பாருங்கள். ஃபோட்டோ வந்து ஹை குவாலிட்டி தான் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி இல்லைனா 1500 பிக்சல் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு 720 பிக்சலில் எக்ஸ்போர்ட் பண்ண கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். இதே 40 MBக்கு வரும். ஓகே, கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தா லோடிங் ஆகிட்டு கீழே சேவ்னு காமிக்கும். ஃபோட்டோ சேவ் பண்ண மாதிரி தான் சேவ் கொடுத்தா கேலரி சேவ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஞ்சுக்கலாம். பாய்.